இன்றைக்கு திருப்பாவை திருவெம்பாவை 17ஆம் பாசுரத்தை பார்க்க போகிறோம். ஆண்டாள் எழுதிய திருப்பாவை. அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய், கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய், அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர்கோமானே உறங்காது எழுந்திராய், செம்பொற்கழலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய் என்று ஆண்டாள் பாடுகிறார். இந்த பெண்கள் எல்லாம் நந்தகோபுரனுடைய அரண்மனைக்குள் நுழைகிறார்கள். அதெல்லாம் நம்ம முந்தின பாடலில் பார்த்தோம். அந்த வாயில் காப்பானிடத்திலே கேட்டுக்கொண்டு உள்ளே நுழைகிறார்கள். உள்ளே நுழைந்த உடனே அந்த வீடு ஒவ்வொரு கட்டாக, நம்ம அந்த காலங்களில் சொல்லுவோம், முதல் கட்டு, ரெண்டாங்கட்டு, மூன்றாங்கட்டுன்னு படிப்படியாக அந்த இடம் இருக்குது. அப்போ உள்ளே நுழையும் போது முதல் கட்டில் நந்தகோபர் உறங்கி கொண்டிருக்கிறார். அங்க போன உடனே தருபவர் என்று சொன்னால் கேட்பவர் போதும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஆடைகளையும் தண்ணீரையும் சோற்றையும் எந்த ஒரு பயனையும் கருதாது வாரி வழங்கும் நந்தகோபனே எழுந்திருப்பாயாக. எழுப்பி விட்டபடி அப்படியே அந்த நந்தகோபரை எழுப்புறாங்க. எழுப்பிக்கிட்டே மெதுவாக அத்தனை பெண்களும் ரெண்டாங்கட்டுக்கு போகிறாங்க. அங்கே யசோதை உறங்கி கொண்டிருப்பதை பார்க்கிறார்கள். உடனே அங்கே போய் நின்று கொண்டு, பூங்கொம்பு பெண் போன்ற பெண்களுக்கெல்லாம் கொழுந்து போன்றவளே, ஆயர் குலத்துக்கு மங்கள தீபமாய் இருக்கக்கூடியவளே யசோதா எழுந்திரம்மா என்று இரண்டாம் கட்டிலே உறங்கி கொண்டிருக்கக்கூடிய யசோதாவை எழுப்பிவிட்டு மூன்றாம் கட்டிற்குள் செல்கிறார்கள். அங்கே வாமனாவதாரம் எடுத்து ஆகாயத்தையே ஊடறுத்து ஓங்கி வளர்ந்து உயர்ந்த தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய எம்பெருமானே எழுந்திருப்பாயாக என்று கூறிக்கொண்டு நான்காம் கட்டில் உறங்கும் பலதேவனை பார்த்து, செல்வனே, நீயும் உன் தம்பியும் உறங்கியது போதும், எழுந்திருங்கள் என்று எல்லோரையும் எழுப்புகிறார்கள் இந்த பெண்கள். அப்போ நந்தகோபாலனை எழுப்புகிறார்கள், யசோதையை எழுப்புகிறார்கள், உம்பர்கோமானாக இருக்கக்கூடிய கண்ணனை எழுப்புகிறார்கள், பலதேவனை எழுப்புகிறார்கள். இப்படி எல்லோரையும் எழுப்பி கொண்டு வருகிறார்கள் அந்த பெண்கள் என்று ஆண்டாள் திருப்பாவையிலே குறிப்பிடுகிறார். அடுத்தது திருவெம்பாவை 17ஆவது பாடல். செங்கணவன்பால் திசைமுகன்பால் தேவர்கள்பால் எங்கும் இல்லாததோர் இன்பம் நம் பாலதாக, கொங்குண கருங்குழவி நம் தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி, செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கன் அரசை அடியோங்கட்க ஆரமுதை நங்கள் பெருமானை பாடி நலம் திகழ பங்கைய பூம்புணல் பாய்ந்து ஆடையலோர் எம்பாவா என்று மணிவாசக பெருமான் குறிப்பிடுகிறார். சிவந்த கண்களை உடைய திருமாலுக்கும் 4 திசைகளையும் படைக்கும் செயலை செய்யும் பிரம்மனுக்கு 4 தலை இருக்கும். 4 திசைகளையும் அவன் பார்த்து கொண்டிருப்பான். 4 திசைகளிலேயும் உயிர்களை படைக்கக்கூடிய ஆற்றலை உடையவன் அந்த பிரம்மன். அந்த பிரம்மனுக்கும் தேவர்களுக்கும் கிடைக்காத பேரின்பம். ஏனென்றால் திருமாலாலும் பிரம்மனாலும் காண முடியாதவன் அல்லவா அந்த சிவபெருமான். அப்படிப்பட்ட அந்த சிவபெருமான் தேவர்களுக்கும் கிடைக்காத பேரின்பத்தை நமக்கு தர வேண்டும் என்பதற்காக நம்முடைய குற்றம் குறைகளை தானே வந்து நீக்குகிறான். தானே நீக்கி நம் இல்லங்களிலும் நம் உள்ளங்களிலும் எழுந்தருளே அவன்
தாமரை போன்ற பொற்பாதம் பேரருளை தரும். செம்மையானவன், அழகு நிறைந்த நெற்றிக்கண்ணை உடைய என் அரசன், நம்முடைய அரசன் அவன். அடியவர்களுக்கெல்லாம் ஒப்பற்ற தேவாமிர்தம் போன்றவன். இத்தகைய சிறப்புகளெல்லாம் பொருந்திய சிவபெருமானாகிய நம்முடைய பெருமானை நாம் பாடி சிறப்பு பெற வண்டுகள் மைக்கும் கருமையான கூந்தலை உடைய பெண்களே, தாமரை நிறைந்த குளத்தில் பாய்ந்து நீராடுவோமாக என்று மணிவாசக பெருமான் குறிப்பிடுகிறார். இந்த திருவம்பாவையிலே இன்னும் பெண்கள் குளித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் திருப்பாவையிலே பெண்கள் குளித்துவிட்டு மற்றவர்களையும் எழுப்புவதற்காக அங்கே செல்வது போல இந்த திருப்பாவையும் திருவம்பாவையும் அமைக்கப்பட்டிருக்கிறது. நன்றி. வாழ்க. வாழ்த்துக்கள்.